இன்றைக்கி நாங்கள் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இலக்கம் 2ல் பிறந்தவங்களை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இவர்கள் எப்போதும் ஆழ்ந்த சிந்தனையை உடையவர்களாக இருப்பாங்களாம். எல்லா விதமான கலைகளையும் அறிந்து கொள்வதில் ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பாங்களாம். பெரும்பாலானோர் இளமையில் நிறைய சோதனைகளை சந்தித்திருப்பாங்களாம். ஆனால் வாலிப வயதிற்கு வந்த பின்னால் எந்த விதமான சூழ்நிலைகளையும் சமாளிக்கும் ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பாங்களாம். தேதி 2ஆம் 11ஆம் 20ஆம் 29ஆம் ஆகியவற்றில் பிறந்த அனைவருக்கும் உடலின் 2ஆக அமைந்த போதிலும் வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் இருப்பதை நாம் காண்கிறோம். என் 2ற்குரிய தைரியம் என்ற குணம் இந்த 4 தேதிகளில் பிறந்த அனைவருக்குமே பொதுவானதாக இருக்கும். உறுதியாக நாம கூறலாம், இந்த 2ஆம் நம்பர்ல பிறந்தவங்க தோற்றத்திலும் ஆற்றலிலும் ரொம்பவே திறமையானவங்களாகவும் அழகானவங்களாகவும் காணப்படுவாங்க. அது மட்டுமே இல்லாம இந்த இலக்கம் 2ல பிறந்தவங்க வாழ்க்கை முறையில எத்தனை லைஃப் ஸ்டைலை இவங்க எடுத்திருந்தாலும் இவங்கிற வாழ்க்கை முறை இவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தான் ரொம்பவே வேறுபட்டதா இருக்கும் அப்படின்ட்டு இது கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டுமே இல்லாம வாழ்க்கை முறையில மாற்றங்கள் இருக்கும், ஆனா அது படிப்படியா வேற வேற மாதிரி மாறிட்டு தான் இருக்கும் அப்படின்னும் இவங்களோட லைஃப் ஸ்டைல கணிக்கப்பட்டிருக்குது. அது மட்டுமே இல்லாம இவங்க அன்பு காட்டுறதா இருந்தாலும் சரி, ஒருத்தங்களோட பேசுறதா இருந்தாலும் சரி, இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னும் கூறி இருக்கிறாங்க. அதுதான் ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்க தனக்கு தானாவே சிந்திக்கக்கூடிய நிறைய ஆற்றல்களை கொண்டவர்களாகவுமே இருப்பாங்களாம். அது மட்டுமே இல்லாம இந்த 2ஆம் நம்பர்ல இருக்கிறவங்க நடிப்பு, நிறைய டான்சிங் பண்றது, சிங்கிங், மற்றது ஒரு ஆக்டராகவும் இருக்கக்கூடிய மாதிரி இந்த 2ஆம் நம்பர்ல இருக்கக்கூடியவங்க விளங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் 2ஆம் நம்பரா இருந்திருந்தா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலைத்துறையில நீங்க இருந்திருப்பீங்க அப்படின்னா எனக்கு நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் நானும் தெரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். அது மட்டுமே இல்லாம அவங்கள பத்தி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க. கலைகளை கற்றுக்கொள்வதிலும் ஆர்வம் மிக்கவர்களா அவங்க ரொம்பவே இருப்பாங்களாம். நல்ல குணங்கள் இவங்கள இடையில நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நினைக்கலாம், அப்போ மற்ற நம்பர்கள்ல மட்டும் நல்ல குணங்கள் இருக்காதா, இந்த 2ஆம் நம்பர்ல மட்டுமே தான் நல்ல குணங்கள் நிறைந்திருக்குமா அப்படின்ட்டு? அதுதான் இல்லை. இந்த 2ஆம் நம்பரை பொறுத்த அளவுல அன்பு அப்படின்னாலே இவங்க சூரியனும் சந்திரனும் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இந்த நம்பர். 2ஆம் நம்பர்ல பிறந்தவங்கள அப்படின்னு இந்த சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமே இல்லாம உடல் நிலையில மட்டுமே இல்ல, மனநிலையிலையும் இவங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை இவங்க கொண்டு வருவாங்களாம். அது மட்டுமே இல்லாது இவங்களோட வாழ்க்கையை வாழ்றவங்களுக்கும் இவங்க நிறைய மாற்றங்களை இவங்களோட வாழ்க்கை முறையில இந்த 2ஆம் நம்பர்ல உள்ளவங்க கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருக்கு. அது மட்டுமே இல்லாம இந்த 2ஆம் நம்பர் எங்க இருந்து ஒரு வேலையா இருக்கட்டும், இல்ல ஒரு சமையலா இருக்கட்டும், இல்ல எதுவாயினும் அவங்க ஒரு துறையில இருக்கட்டும், எங்க இருந்தாலுமே அந்த இடம் சிறப்பா அவங்க ரொம்ப களை கட்டுற மாதிரி அந்த இடத்தை கொண்டு போயிடுவாங்க அப்படின்னும் இந்த 2ஆம் நம்பரை கணிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த 2ஆம் நம்பர்ல யாராவது உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா அவங்கள நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த நம்பர்ல உள்ளவங்க நம்ம லைஃப்ல இருந்துட்டு நம்ம லைஃபை ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம லக்கின்னு தான் சொல்லணும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு நம்பர் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணி கொள்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். தேங்க்யூ.